டெக்னாலஜி நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்ம நம்பிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு நாள் அது நம்ம டிக்னிட்டியே ஸ்ட்ரிப் பண்ணணும்னு யாரும் யோசிக்கல. இது வெறும் நியூஸ் ரிப்போர்ட் இல்லை, இது ஒரு டிஜிட்டல் எமர்ஜென்சி. 2026 பிகினிங்கில் எலான் மஸ்கோட கம்பெனி எக்ஸு ஒரு ஏஐ சேட் பாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது வரும்போது அன்ஃபில்டர்ட் அண்ட் ரான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அன்ஃபில்டர்டு நேச்சர் நம்மளை எப்படி பாதிக்கும்னு யாருமே நினச்சி பார்க்கல. சடனாக ஒரு குளோபல் அவுட்ரேஜ் வருது. காரணம், குரூப் ஏஐ யூஸ் பண்ணி பர்மிஷன் இல்லாமல் ரியல் மக்களோட ஃபோட்டோவை செக்ஷுவலைஸ் ஆர் நியர் நியூட் இமேஜாக யார் வேணால் மாற்றலான்னு ஒரு ஸ்கேண்டில் வெளியில் வந்துச்சு. இது ஒரு கேஷுவல் மிஸ்யூஸ் கிடையாது, இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபெயிலியர். ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஏஐனா என்ன, ஸ்பெல் செக் பண்ணும், டிரான்ஸ்லேஷன் செக் பண்ணும், அப்புறம் ஹவு டு மேக் டீன்னு போட்டால் அதுக்கு பதில் சொல்லும். ஆனால் இப்போது ஏஐ இமேஜஸ் க்ரியேட் பண்ணுது, ரியல் ஹியூமன் ஃபேஸாக பிக்சல் லெவலில் மாடிஃபை பண்ணுது. ரியாலிட்டியை அன்பிலீவபிளாக ஃபேக் பண்ணுற இந்த பவர் இப்போ மிஷின் கிட்ட வந்துருச்சு. ஸோ பவர் இன்க்ரீஸ் ஆகும்போது ரெஸ்பான்சிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் குரூப் கேஸில் பவர் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆனால் காட் ரெயில்ஸ் இல்லை. ரியூட்டர் இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப கிளியராக அந்த அக்லி ட்ரூத்தை வெளியில் கொண்டு வந்துடுச்சு. நார்மலி ஒரு ஏஐ இமேஜ் டூல் கிட்ட மேக் திஸ் பர்சன் நியூடுன்னு சொன்னால் அது என்ன சொல்லும்? ஐ கேன் டூ தட் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணோம். ஆனால் குரூக்கு அதை ரிஜெக்ட் பண்ணலை, பிளர் பண்ணலை, ஒரு வார்னிங் கூட கொடுக்கல. யூசர்ஸ் நார்மலாக அந்த உமன் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணி சிம்பிள் ப்ராம்ப்ட் கொடுக்குறாங்க, ரிமூவ் கிளாத், மேக் ரிவீலிங் அவுட்ஃபிட் அண்ட்ரெஸ்ன்னு. குரூப் எந்த தயக்கமும் இல்லாமல் அந்த இமேஜஸை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குது. இங்கே தான் நம்ம ரெண்டு லைனை க்ராஸ் பண்ணுறாங்க. ஒர்ஸ்ட் டிஸ்கவரி என்ன தெரியுமா? சில்ட்ரன்ஸ் இமேஜஸ் செக்ஷுவலைஸ் ஆகுது. இது ஒரு எரர் இல்லை, இது ஒரு க்ரைம். ஒரு மிஷினுக்கு ரைட்டு ராங்குன்னு நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் குரூப்பில் அந்த மாரல் காம்பஸ் இல்லாமல் போயிடுச்சு. நார்மலாக ஒரு ஏஐ சிஸ்டம்க்கு 3 சேஃப்டி லாயர்ஸ் இருக்கணும். ஃபேஸ் ரெகக்னிஷன் பிளாக்ஸ், ரியல் செலிப்ரிட்டியை இல்லை மைனர்ஸை ரெகக்னைஸ் பண்ணி பிளாக் பண்ணணும். ரெண்டாவது கன்சென்ட் டிடெக்ஷன், ஒரு இமேஜை செக்ஷுவலைஸ் பண்ணும்போது அது ஏஐக்கு தெரியணும். மூணாவது காட் ரெயில்ஸ், ஹார்ம்ஃபுல் ப்ராம்ப்டை ஃபில்டர் பண்ணணும். ஆனால் அது குரூப்பில் இது எதுவுமே இல்லை. இது ஒரு பக்கு கிடையாது, இது ஒரு டிசைன் சாய்ஸ். ஒரு தனித்துவத்துக்காகவும் டெவலப் ஆகிட்டேன்னு காட்டிக்கிறதுக்காகவும் சேஃப்டி எத்திக்ஸை குப்பையில் போட்டதோட ரிசல்ட் தான் இந்த ஸ்கேண்டல். இதில் எலான் மஸ்கோட ரெஸ்பாண்ட் தான் ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு. குரூப் இஸ் லைக் அ பென், யூசர் மிஸ்யூஸ் பண்ணுன்னா யூசர் தான் ரெஸ்பான்சிபிள். இதில் என்ன லாஜிக் இருக்குது? ஒரு ஏஐயை பெண்ணு கூட கம்பேர் பண்ணுவாங்களா யாராவது? இது லிபர்டேரியன் ஃபிலாசபிக்கு வேணால் சரியாக படும். ஆனால் கிரிட்டிக்ஸும் விக்டிம்ஸும் கேட்குற கேள்வி வேறு. பெண்ணில் லெட்டர் எழுதலாம், இல்லை ஒரு செக்கில் தப்பாக சிக்னேச்சர் போடலாம். ஆனால் ஏஐ பெண்ணா? ஒரு பட்டனில் லட்சக்கணக்கான மக்களோட டிக்னிட்டியை எரேஸ் பண்ணுற ஒரு நியூக்ளியர் வெப்பன் அது. ஒரு கன்னை கையில் கொடுத்துட்டு டிகரை அமுக்கிறது யூசர் கையில் தான் இருக்குன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்ணது யார்? இந்த அன்சேஃப் ஃபியூச்சரை எனேபிள் பண்ணது யார்? ஏஐ ஒரு நியூட்ரல் டூல்னு சொல்கிறது அந்த டூலோட டிஸ்ட்ரக்டிவ் பவரை மறைக்கிறதுக்காகவும் அப்புறம் மஸ்கோட ரெஸ்பான்சிபிலிட்டியிலேருந்து தப்பிக்கிறதுக்காகவும் பண்ணுற ஆர்கியூமெண்ட் இது. ஏஐ எத்திக்ஸில் ப்ராஃபிட்டுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுற இந்த மைண்ட் செட்டுக்கு ஒரு செக் வைக்க முடியுமா? அதை தான் இப்போ இந்தியா பண்ண ஆரம்பிச்சிருக்கு. உலகமே இந்த குரூப் ஸ்டாண்டில் பார்த்து ஷாக்கில் இருந்தப்போ இந்தியாவோட ஐடி மினிஸ்ட்ரி சும்மா இருக்கலை. அவங்க இமீடியட்டாக டேக் டவுன் ஆர்டரும் ஒரு 72 hours கம்ப்ளைண்ட் நோட்டீஸும் மஸ்கோட எக்ஸுக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. 3 முக்கியமான ரீசன் இருக்குது இதுக்கு. ஃபஸ்ட்டு டீப் ஃபேக் ட்ரௌமா. இந்தியாவில் நிறைய ஆக்ட்ரஸ் அண்ட் காமன் உமன் டீப் ஃபேக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம மக்களுக்கு இந்த டிஜிட்டல் வயலன்ஸோட வழி நல்லா தெரியும். ரெண்டாவது உமன் சேஃப்டி. டிஜிட்டல் ஸ்பேஸில் உமன் சேஃப்டியில் இந்தியா எப்பயுமே ஒரு நான் நெகஷியபிள் ப்ரையாரிட்டியாக பார்க்குறாங்க. மூணாவது ரெட் லைனு, ஏஐ ஃப்ரீடம்னு சொல்லிட்டு யாரோட டிக்னிட்டியையும் எரேஸ் பண்ண முடியாதுன்னு இந்தியா தெளிவாக சொல்லிடுச்சு. இந்தியாவோட மெசேஜ் மஸ்குக்கு ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும். ஏஐ ஃப்ரீடம்க்கு பவுண்டரிஸ் இருக்குது. இமீடியட்ரி லைபிலிட்டி லாஸ் படி உங்கள் பிளாட்ஃபார்மில் ஒரு இல்லீகல் கண்டென்ட் வெளில வந்துச்சுன்னா பிளாட்ஃபார்ம் தான் அதுக்கு தண்டனை அனுபவிக்கணும். இந்தியா பேசிக்கலி டிஜிட்டலாக மஸ்கோட கையை கட்டி போட்டுச்சு. இப்போ நம்ம இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு காரணம் மஸ்கோ இல்லை எக்ஸோ கிடையாது, இது ஜூலி யூகாரி. அவங்க மாதிரி லட்சக்கணக்கான பெண்களை பற்றி. ஒரு நாள் மார்னிங் எந்திரிக்கும் போது உங்கள் நார்மல் ஃபோட்டோவை யாரோ ஏஐ வச்சு பானா மாற்றி இன்டர்நெட்டில் வைரல் ஆக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சால் உங்கள் நிலைமை என்ன? ஜூலி யூகாரிக்கு நடந்தது இதுதான். 0 கன்சென்ட். அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட ஐடென்டிட்டியை டிஜிட்டலாக ரேப் பண்ணியிருக்காங்க. ஏஐ ஜென்ரேட்டட் அப்சன்ஸ் இமேஜ்னு நம்ம லீகலாக சொல்கிறோம், ஆனால் உண்மையிலே இது செக்ஷுவல் வயலன்ஸ் வித்தவுட் டச். விக்டிம்ஸ் கேட்குற காமன் கேள்வி இதுதான். இதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணுவேன்? இதை எப்படி ஃபேக்குன்னு நான் நம்ப வைப்பேன்? ஏஐயில் பிக்கஸ்ட் டேஞ்சரே இந்த டினேபிலிட்டி தான். 20 வருஷமாக நீங்கள் பில்டு பண்ண ரெப்புடேஷனை
2 செகண்ட் ஏஐ ப்ராம்ப்ட் மொத்தமாக காலியாக்கிடும். குரூப் ஸ்கேண்டில் வெறும் இந்தியாவோட பிரச்சனை மட்டும் இல்லை. ஃப்ரான்ஸ், யூரோப்பியன் யூனியன் அண்ட் குளோபல் ஏஐ வாட்ச் டாக்ஸ் எல்லாரும் இப்போ மஸ்கை ரெக்லெஸ் டெப்ளாய்மெண்ட்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வெறும் ப்ராஃபிட்டுக்காக ஒரு சேஃப்டிலெஸ் ஏஐ ரிலீஸ் பண்ணதுனால இப்போ உலகம் மொத்தமாக குளோபல் பேனிக்கில் இருக்குது. இப்போது ஹூ கண்ட்ரோல் ஏஐன்னு ஒரு கொஸ்டின் வந்தால் அதுக்கு பதில் நம்ம ஒரு 3 ஆப்ஷன் வச்சுக்கலாம். கவர்மெண்ட், கம்பெனி, யூசர்ஸ். இதில் யார் பண்ணால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும்? கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணால் லா எப்போவுமே டெக்னாலஜியை விட ஸ்லோவாக தான் இருக்கும். கம்பெனிஸ் கண்ட்ரோல் பண்ணால் இந்த மஸ்க்கு நிரூபிச்சிட்டாரு எப்படி ப்ராஃபிட்டுக்காக எத்திக்ஸ் தோற்று போகும்னு. ஆனால் ஃபஸ்ட் 2 ஆப்ஷனுக்காக இது பாசிபிள் இருக்குது. ஆனால் தேர்டு யூஸருக்கு பாசிபிள் 100% கிடையாது. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால் ஷேர்ட் அக்கௌண்டபிலிட்டி மாடல்னு கொண்டு வரணும். ஏஐ கிரியேட் பண்ணுற கம்பெனி, அதை போஸ்ட் பண்ணுற பிளாட்ஃபார்ம், அப்புறம் அதை யூஸ் பண்ணுற யூசர்ஸ் எல்லாருக்கும் தண்டனை அதிகமாக கொடுத்தா மட்டும்தான் டிஜிட்டல் அனர்ச்சியை தடுக்க முடியும். ட்ரஸ்ட்டு கொலாப்ஸ் ஆகிற காலகட்டத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம். எலெக்ஷன்ஸு, வாரு, ரெப்புடேஷன் எல்லாமே ஒரு சிங்கிள் ஃபேக் இமேஜில் முடிய போகுது. இந்த குரூப் ஸ்கேண்டில் வெறும் ஒரு வார்னிங் ஷாட் தான். நம்ம லா அண்ட் எத்திக்ஸ் ஏஐயை விட வேகமாக வளரலைன்னா நம்ம டிக்னிட்டியை காப்பாற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. ஏஐ நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம நம்பலாம். ஆனால் எத்திக்ஸ் இல்லாத டெக்னாலஜி நம்ம டிக்னிட்டியை டெஸ்ட்ராய் பண்ணிடும். இது மஸ்கை பற்றியோ எக்ஸை பற்றியோ இல்லை, இது நம்ம மிஷினுக்கு எவ்வளோ பவர் கொடுக்குறோன்னு காட்டுற ஒரு வார்னிங் தான். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பை.